ஓகே, இன்னைக்கு நம்ம சுத்த சன்மார்க்க சங்க நிறுவனர் வள்ளலார் இயற்றிய திருவருட்பான்னு பாட போறோம். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினதருட்புகழை எம்பியிடல் வேண்டும், தெற்பாத மேல்நிலை மேல் சிவ மார்க்கம் இகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவானினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே, தலைவானினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்மைல் பண்ணுங்க எல்லாருமே ஒரு முறை. ஸ்மைல். வெல்கம் வெல்கம் எவ்ரிபடி. ஓகே ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் ஒரு மெடிடேஷன் பண்ணோம். எமோஷனல் ரிலீஸ்க்காக எப்படி ஒரு மெடிடேஷன் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அந்த மெடிடேஷன் செஞ்சதும் எங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அதனால நம்ம அதே மாதிரி ஒரு மெடிடேஷன் நம்ம பண்ண போறோம். ஆக்சுவலி நம்ம சிலபஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம அந்த விபாசனா மெடிடேஷனை கன்க்ளூட் பண்ணணும். நம்ம அந்த விபாசனா மெடிடேஷனை கன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு இதுல இருக்கிறோம். பட் ஸ்டில் நம்ம இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெடிடேஷன் கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த மெடிடேஷனுக்கும் அந்த விபாசனாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ விபாசனா பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிடேஷன் டெக்னிக். ட்ரெடிஷ்னல்னாக்கா பாரம்பரியமா வழி வழியா இப்படிதான் இந்த மெடிடேஷன் செய்யணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை அப்படிதான் செய்யணும். இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் மெடிடேஷன்ஸ்ல எல்லாம் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. பட் ஒரு டிராபேக் என்ன இருக்குதுனாக்கா, இப்போ ட்ரெடிஷ்னல் மெடிடேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல சூழல் வேற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு சூழல் மாறி போச்சு. இன்னைக்கு மக்களினுடைய மென்டாலிட்டி மாறி போச்சு, சூழல் மாறி போச்சு, அறிவு மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. ஸோ இப்போ அந்த ட்ரெடிஷ்னல் விபாசனா மெடிடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ரொம்ப டீப்பர் லெவல்ல கொண்டு போற மெடிடேஷனு என்ன சொல்றது, பட் கொஞ்சம் கஷ்டம் கூட அது. அதாவது அந்த சென்சேஷன்ஸ் எல்லாம் உள்ள ஃபீல் பண்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. இட் வில் டேக் சோ மச் ஆஃப் டைம். பட் இப்போ சில மாடர்ன் மெடிடேஷன் டெக்னிக்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் சிம்பிளிஃபைட் திஸ். இதை கொஞ்சம் சிம்பிளா எப்படி செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் இதை மாற்றி வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த விபாசனா மெடிடேஷன்ல எப்படி அந்த சென்சேஷன்ஸை, எமோஷன்ஸை, ஃபீலிங்ஸை இதெல்லாம் பார்க்க சொல்றாங்களோ அதை நம்ம ஒரு சிம்பிளிஃபைடு வேல செய்ய போறோம், சிம்பிளா செய்ய போறோம். ஸோ இது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண போற மெடிடேஷனை நம்ம கண்ணை திறந்து செய்வோம். கண்ணை திறந்து செய்வோம் ஃபர்ஸ்ட், அப்புறமா கண்ணை மூடின்னு செய்வோம். ஸோ அப்படி மாத்தி மாத்தி செய்ய போறோம். அண்ட் வாட் வில் பி த டெக்னிக் வி வில் பி யூசிங். நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், நம்மளை சுத்தி இருக்கிற புற சூழலை பத்தின அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ண போறோம். we will be increasing our awareness about the external environment. அதுக்கப்புறமா உள்ள போய் அதே மாதிரி உள்ள என்ன இருக்குது அப்படின்றத அவேர்னஸ் அங்க கொண்டு போறோம். ஸோ உள்ள வெளியே உள்ள வெளியே இப்படி கொஞ்சம் பண்ண போறோம் நம்ம. ஸோ we will be doing outward and inward ரெண்டுமே செய்ய போறோம். ஸோ இந்த மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படின்னாக்கா பாடி சென்டர்ட் மெடிடேஷன். இந்த உடம்ப தான் சென்டரா வச்சுன்னு நம்ம செய்யறோம். எனக்கு இந்த உடம்பு கிராஸா நம்மளுக்கு தெரியுது. we can feel this body.
இன்னொன்னு இந்த சென்சரி இன்புட்ஸும் நம்மனால நல்லாவே உணர முடியும். நம்மனால நல்லா பார்க்க முடியுது, கேட்க முடியுது, ஸ்மெல் பண்ண முடியுது, டச் சென்சேஷன்ஸ் இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. ஆனா அதே நம்மளுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் கூட இந்த உடம்புல தான் இருக்குது. இந்த உடம்புல தான் அது பரிணமிக்குது. நம்ம கோவம் அப்படின்னு சொல்றோம். கோவம் எங்க இருக்குது உடம்புல? நம்மளால சென்ஸ் பண்ண முடியுதா? சென்ஸ் பண்ண முடியல. மேபி கிராஸா நம்மனால சென்ஸ் பண்ண முடியல. கிராஸாவும் முடியல, சூக்ஷ்மமாவும் முடியல. ஆனா கோவம், அன்பு, நம்ம எந்த ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல இருந்தாலும் அதுக்குன்னு உடம்புல சில ஹார்மோன்ஸ் சுரக்குது. சில ஹார்மோன்ஸும் இருக்குது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது. அது அங்க போய் இருக்கும். மேபி அது ஸ்ட்ரக் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அது அங்க போய் ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கும். அது எப்படி ஃப்ளோ ஆகுது இதெல்லாம் நம்ம டக்குன்னு எடுத்த உடனே பார்க்க முடியாது. கொஞ்சம் டீப்பா உள்ள போனோம். ஆனா அதே சென்சரி இன்புட்ஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நம்ம இந்த சென்சரி இன்புட்ஸை ஃபீல் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள எமோஷன்ஸை ஃபீல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணோம்? ஹேவனிங் டச் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ரப் பண்றது, கையை ரப் பண்றது, அப்புறமா ஷோல்டரை ரப் பண்றது, ஃபேஸை ரப் பண்றது, இந்த மாதிரி பண்ணோம். இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் போக்கிங். போக்கிங்னாக்கா குத்துறது, உடம்ப குத்துறது. கொஞ்சம் சும்மா மேபி இது பாருங்க, நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு சென்சேஷன் ஏதாவது நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆயிருக்குதுனாக்கா சும்மா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தட்டணும் இப்படி. இந்த மாதிரி கொஞ்சம் எங்கேயோ நம்ம ஃபீல் பண்றோம் ஏதாவது ஸ்ட்ரக் ஆயிருக்கு, இல்ல எதுவுமே நம்மனால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஒண்ணுமே எதுவுமே தெரியல, நகா இப்படி தட்டி தட்டி பார்ப்போம் எங்கேயாவது ஏதாவது ஃபீல் ஆகுதா எமோஷன் அப்படின்னு. ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஸ்ட்ரக் எமோஷன்ஸ். ஸ்ட்ரக் எமோஷன்ஸ்னாக்கா சில எமோஷன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணதுக்கு விருப்பம் இருக்காது நம்மளுக்கு. வி டோன்ட் வாண்ட் டு ஃபீல் சம் எமோஷன்ஸ். ஆனா அது உள்ள இருக்குது. அது வந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. ஏதோ ஒரு உணர்வு, எமோஷன் வந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா நம்ம அதை அலோவ் பண்ண மாட்டேன்றோம். ஸோ அது என்ன ஆகும்? ஸ்ட்ரக் ஆயிடும். அது என்ன பண்ணும்? பிளாக் ஆயிடும், ஸ்ட்ரக் ஆயிடும், நின்றுடும் அங்கே. அப்புறமா அது என்ன பண்ணும்? டைம் பார்க்கும், இல்ல ஏதாவது ஒரு சூழலை பார்க்கும், எப்போ இவர் ஏமாந்தா எப்போ நம்ம வெளியே வரலாம்னு அது பார்த்துன்னே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யார் யார் மேலேயோ நம்மளுக்கு வெறுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நம்மள திட்டாங்க, இல்லை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து அவங்கள திருப்பி நம்ம திட்டணும்னு இருக்குது, இல்லை அடிக்கணும்னு இருக்குது, இல்லை ஏதோ சம்திங் நம்ம பண்ணணும்னு இருக்குது. ஆனால் நம்மளால பண்ண முடியல. இப்போ அந்த எமோஷன் என்ன ஆகும்? ஸ்ட்ரக் ஆயிடும். அதே நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கு, சரி விடுப்பா அவங்க பேசிட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னாக்கா ஓகே, அந்த புரிதல் வந்துச்சுனாக்கா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இல்ல, ஏதோ சம் எமோஷன் இஸ் ஸ்ட்ரக், நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு எமோஷன் வருது, பட் அது வந்து நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அது என்ன ஆகும்? ஸ்ட்ரக் ஆயிடும். ஸோ அந்த எமோஷனை நம்ம இப்போ எப்படி வெளியே கொண்டு வரலாம்? இன்னொன்னு லாஸ்ட் டைமே கேட்டீங்க யாரோ, இந்த மாதிரி இந்த எமோஷனே இல்லாத ஒரு லைஃப் எனக்கு வேணும், எமோஷன்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு. அது நடக்காது. அண்ட் இட் இஸ் நாட் ஹெல்தி டூ. எனக்கா அப்புறமா நம்ம வந்து ஜடம் ஆயிடுவோம். இந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம மனுஷனா இருக்கிறோம். ஈவன் ஒரு டிவைனிட்டி, நம்மளுக்குள்ள ஒரு ஆன்மீக தன்மை இருக்குது, இதுவும் ஒரு வகையான எமோஷன் தான். பக்தி, பக்தியும் ஒரு வகையான எமோஷன்ஸ் தான். பக்தி, அன்பு, கடவுள்கிட்ட பக்தி செலுத்துறது, நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்ம அன்பு செலுத்துறோம், பாசம், இது எல்லாமே எமோஷன்ஸ் தான். ஸோ நம்ம எமோஷனே இல்லாம இருந்துட்டோம்னா இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸும் நம்மளுக்கு இருக்காது. எனக்கு கோவமே வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சிலர், அதாவது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணி பார்த்தாங்க. கோவம் வர்றதுக்கு என்ன ஹார்மோன் காரணமா இருக்குதோ அந்த ஹார்மோனை சப்ரஸ் பண்ணிட்டா அவங்க என்ன பண்றாங்கனாக்கா அவங்களால அன்பும் காட்ட முடியாது. கோவம் வர எமோஷனை ஏதோ டேப்லெட் கொடுத்தோ ஏதோ சம்திங் பண்ணி அதை சப்ரஸ் பண்ணிட்டோம்னாக்கா என்ன ஆயிடும்? அவங்களால அன்பும் காட்ட முடியாது. அப்புறமா ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து தான் வருது. ஸோ ஒரே எனர்ஜி தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம். நம்ம என்ன பண்ணணும்?
பேட் எமோஷன்ஸை குட் எமோஷன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அந்த எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், மாத்தணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த எமோஷனல் ரிலீஸ்க்கான மெடிடேஷனை இன்னைக்கு செய்ய போறோம். சரி, ஒரு 2 மினிட்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது இப்போ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், இல்லை நம்ம மெடிடேஷனுக்கு போகலாம். இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம், அப்படி இல்லைன்னாக்கா நம்ம மெடிடேஷன். குத்தனா என்ன நடக்கும்? குத்தனா என்ன நடக்கும்? இல்ல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. குத்தனா என்ன நடக்கும்? குத்துனா அது நான் சொல்றேன். அது மேபி இப்போ அதாவது அது வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியல, ஏதோ எமோஷன் எனக்குள்ள நான் என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்க குத்துறதுனாக்கா கத்தி எடுத்து குத்துறது இல்லைங்க. சும்மா லேசா, சும்மா லேசா தட்டுறது, தட்டுறதுன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். தட்டுறது எங்க, இல்ல முதுகுல, இல்ல இங்க எங்கேயாவது உங்களுக்கு ஏதோ சம்திங் உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுக்கே அந்த ஃபீலிங் வரும் என்ன பண்ணணும்ன்றது. அந்த டைம்ல உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அது நீங்க செய்யலாம். அந்த எமோஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எனர்ஜியா கூட இருக்கும். அது அந்த எனர்ஜி லெவல்லயும் இருக்கும். நம்ம அதை வந்து மேபி அந்த எனர்ஜியை மூவ் பண்றோம். அங்கிருந்து ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கோம்ல, ஒரே இடத்துல சாலிடா அது கண்டென்ஸ் ஆயிட்டு இருக்கும். கண்டென்ஸ் ஆயிட்டு இருக்கிற எனர்ஜியை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைய செஞ்சுட்டு அதை ஃப்ளோ பண்ண விடுவோம். ரிலீஸ். சார் எஸ் சார் எமோஷன் ஸ்டக்னா அது பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்குங்களா இல்ல பாடியில எந்த இடத்துல வேணாலும் ஸ்டக் ஆயிருக்குங்களாங்க சார்? எந்த இடத்துல வேணாலும் ஸ்ட்ரக் ஆயிருக்கலாம். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ண போறோம். எங்க எங்க வேணாலும் ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கலாம். பட் மோஸ்ட்லி எமோஷன் வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா லோவர் அப்டமன், அப்டமன், செஸ்ட். இங்க நிறைய எமோஷன்ஸ், செஸ்ட்ல நிறைய எமோஷன்ஸ், இங்க இந்த ஏரியால நிறைய ஸ்ட்ரக் ஆயிருக்கும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஷோல்டர்ஸ்ல இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க டெம்பிள் ஏரியால எங்க வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு ஜாஸ்ல இருக்கலாம், எங்க வேணாலும் கால்ல இருக்கலாம். அது எங்க இருக்குதுன்னு தான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சார் அதை கண்ட்ரோல் பண்றதுனால அது வேற விதமா அது எக்ஸ்பிரஸ் ஆகுங்களாங்க சார்? ஏதோ பெயின் மாதிரியோ இல்ல வேற Yes. ஏதாவது? ஆமா, கண்டிப்பா. இப்போ மனிஷா என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றோம் நம்மளுக்குள்ள. நம்ம எனக்கு இன்னைக்கு நம்மளுடைய சொசைட்டியினுடைய சூழல் எப்படி இருக்குதுன்னாக்கா நம்ம எல்லா எமோஷன்ஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. சில எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணியும் ஆகணும். பட் அது வந்து அந்த எமோஷன் லேசா இருக்குது அப்படின்னா ஓகே, அது ஒன்றும் உங்களுக்கு தீங்கு பண்ணாது. நீங்க லேசா இருக்கு பரவாயில்ல, சரி ஓகே, லேசா வெயிட் இல்லை அந்த எமோஷனுக்கு, வெயிட்லெஸ்ஸா இருக்குனாக்கா அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணாலும் ஒண்ணும். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷன் இருக்கு, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது அது மேபி பெயினா மாறலாம், அப்படி இல்லை ஏதாவது டிசீஸா மாறலாம். இல்ல நம்மளுக்கு இந்த ஓவர் திங்கிங் வருது பாருங்க. இப்ப நம்ம நிறைய பேர் சொல்றோம்ல, எனக்கு நிறைய ஓவர் திங்கிங் வருது, மைண்ட் வந்து எப்பவுமே யோசனை பண்ணினே இருக்குது, திங்கிங் ஸ்டாப் ஆகவே மாட்டேன். இது எல்லாமே ஓட்டுறது யாருன்னா இந்த எமோஷன்ஸ் தான். மேபி எனி ஸ்ட்ரக் எமோஷன் கூட காரணமா இருக்கலாம் உங்களுக்கு ஓவர் திங்கிங் வர்றதுக்கு. ஸோ என்ன வேணா நடக்கலாம். எமோஷன் வந்து இப்படிதான் அதை பிளாக் பண்றோம், எமோஷனை சப்ரஸ் பண்றோம் இல்ல பிளாக் பண்றோம்னா அது இப்படிதான் வெளியே வரும் நம்மளால சொல்லவே முடியாது. அப்படியெல்லாம் இது வெளியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கோவத்தை தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சரி வேண்டாம் கோவம், ஒரு அன்பு, ஏதோ அன்பு காட்டணும் போல நம்மளுக்கு இருக்குது, பட் அது வந்து நம்ம காட்ட முடியல, நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுன்னு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நோய் பயமா கூட வெளியே வரலாம். ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க நானே பார்த்துருக்கேன். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில எல்லாருமே நம்ம நல்லா சந்தோஷமா அன்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எதிர்பார்ட்டி வந்து அன்பு காட்ட மாட்டுறாங்க. எதிர்பார்ட்டி அன்பு காட்டல. இவங்க எவ்வளோ அன்பு காட்டலாம், நம்ம அன்பா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எதிர்பார்ட்டி அன்பு காட்டல. அதனால அப்புறமா இவங்களுக்கும் அந்த அன்பு காட்டவும் முடியல. அந்த அன்பை வந்து
வெளிப்படுத்த முடியல, காட்ட முடியல, சப்ரஸ் பண்றாங்க. அது என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்கு நோய் பயமா வெளியே வருது. இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தமே இல்லாம கூட இது வெளியே வரலாம். ஸோ எமோஷன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு புரியாத புதிரா இருக்குது. எஸ், ஓகே. ஐ திங்க் நவ் வி கேன் மூவ் ஆன் டு தி பிராக்டிஸ். ஓகே, நான் திருப்பி எல்லாரையும் ஒரு முறை மியூட் பண்ணிடுறேன். சார் வணக்கம் சார். ஓ சரி, யாரு? ரேவதிங்களா? ஆமா சார். சொல்லுங்க. வணக்கம் சார். இல்ல ரேவதி, இந்த ரேவதிங்களா? இன்னொரு ரேவதியும் அன்மியூட் பண்ணி. முடியட்ட ரேவதி. ஒரே நிமிஷம். நீங்க ரேவதி, ஹரி ரேவதி, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ரேவதி சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சரி, இப்போ எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எங்க ஒன்னா நீங்க வந்து ஸ்டாக்னேட் ஆகும்னு சொல்லியிருக்கீங்களா சார்? இப்போ பர்சனலான எமோஷன்ஸ் வந்து வேற சார். ஆபீஸ்ல சில சமயம் நம்மளுக்கு கான்ட்ராவர்சி பிளஸ் அந்த இடத்துல நம்மளோட ஃபீலியோ நம்மளோட இதுவோ எக்ஸ்பிரஸ் பண்ணாம நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஆர்டிபிஷியலா சில நேரத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அது சம்டைம்ஸ் வந்து டெய்லியுமே நம்மளுக்கு வந்து இருக்கு, நம்மளால அது வந்து சொல்லிக்க முடியல அப்படின்னும் போது இப்ப இந்த டெக்னிக் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா சார்? இப்ப நீங்க சொல்லி தர போறது. கண்டிப்பா ஓகே கண்டிப்பா. சார். நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நம்மனால அப்படி வி காண்ட் எக்ஸ்பிரஸ். ஈவன் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அத்தென்டிக்கா ஈவன் எனக்கு இது பிடிக்கலன்னு கூட நம்மனால சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி சார். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ நம்மளுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க, இல்ல ஏதோ ஈவன் சாப்பிட்றதுக்கே கொடுக்குறாங்க, இல்ல இது எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மனால சொல்ல கூட முடியாது. அங்க நம்ம சாப்பிட்டே ஆகணும். அது ஒரு வெறுப்பா கூட நம்ம சாப்பிடுறோம். ஈவன் ஆமா சார். இப்போ நம்ம வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து ஈவன் அவர் ஹையர் அத்தாரிட்டி ஏதாவது சொல்லும் போது நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் இது அகெயின்ஸ்ட் ஆஃப் இது தெரியும். சம்டைம்ஸ் நம்மளோட லோவர் கிரேடர்ல இருக்கவங்க நம்ம சொல்றது கேட்காம அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலே இருப்பாங்க. ஸோ அதையுமே நம்மளால சில சமயம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் எம்ப்ளாயின்ற தாட்ல இருக்கும்போது இந்த எமோஷன் ஸ்டாக்னேட் ஆகும். சம்டைம்ஸ் நம்மளுக்கே வெறுத்துடும், என்னடா இது ஜாப் அப்படின்ற மாதிரி கூட வர ஃபீல் வர்றது வந்து இந்த எமோஷன்னால தான் வருது. எதையுமே நம்மளால கண்ட்ரோலும் பண்ண முடியல, இது பண்ண முடியாது அப்படி. அதுக்காக நம்ம பர்ஃபெக்ட்னு சொல்ல வரல சார். சம்டைம்ஸ் நம்மளால சில விஷயத்த மாத்தவே முடியாது இல்லைங்களா? சோ அந்த டைம்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஒர்க் அவுட் ஆகுங்களா இது? ஏன்னா கண்டிப்பா அதால வர்றதுதான் இந்த ஓவர் வெயிட், இது எல்லாமே வந்து லிங்க் ஆயிடுது சார் அது கூடவே சேர்ந்து. நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன் சார். கண்டிப்பா, டெஃபினெட்லி. சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்காக நம்மளுக்கு சில சமயம் செஸ்ட் பெயின் வர மாதிரி இருக்கும், ஹெட்டேக் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு ஃபீல் எடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் லாஸ் ஆர் சம் இன்சிடென்ட் நடக்குதுன்னா நம்ம பிளட் பாண்ட் பிளஸ் இதுக்கு ஃபீல் பண்றது வேற. எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுக்காக தான், ஒரு கோல் அச்சீவிங்காக ஒரு ஒர்க்கிங் ஏரியால இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஆளுக்காக நம்ம இரிட்டேட் ஆகுறோம், சம்மந்தமே இல்லாத ஆளுக்காக நம்ம வந்து கோவப்படுறோம். அந்த எமோஷன்ஸ் நம்மள தாக்கி ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது இல்லைங்களா? சோ அது கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ரேவதி மேடம், நான் இதுக்கும் உங்களுக்கு பதில் சொல்றேன். பிளஸ் நீங்க தானே அது எனக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்க. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். நான் இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சது. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் எமோஷன் அண்ட் ஃபீல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மேஜர் போர்ஷன் போல. அது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதான் திருப்பி எல்லாருக்கும் புரியுது. ஆனா அந்த ஃபீல்னா என்ன, எமோஷன்னா என்ன, எமோஷன் எப்படி நம்மள ப்ரொவோக் பண்ணுது, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றது நான் ரொம்ப ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். இப்ப இனிமேல் கோவம் வந்தா நம்ம எப்படி இருக்கணும், ஸ்பாட்ல கான்சியஸா வர எமோஷனுக்கோ நம்மளோட ஃபீல் அதோட கண்டினியூஷன் ஹோல் டேவை எப்படி ஸ்பாயில் பண்ணுதுன்றது நான் நல்லாவே ரியலைஸ் பண்ணிட்டேன் சார் அன்னைக்கு. அந்த தாட் வந்து நெக்ஸ்ட் டே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓகே, இப்ப எமோஷன் வந்து என்ன இப்படி ரியாக்ட் பண்ண வைக்குது, இதுக்கு இப்படி பதில் சொல்லணும்ன்றது நான் லேர்ன் பண்ணேன் சார் அன்னைக்கு. ரொம்ப அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஹாப்பியும் இருக்கு நம்ம கிட்ட ஆப்போசிட்டா இப்படி ஒரு ஃபீலும் இருக்கு. நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும்ன்றது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கொடுத்ததுங்க சார். நிஜமாவே வந்து நான் வந்து தேங்க்ஸ் டு தி யூனிவர்ஸ், உங்களை ஓரியன்ட் பண்ண ஆளுக்கும் நான் வந்து தேங்க்ஃபுல்லா இருக்கணும், கிராட்டிடியூட் காமிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அது ரொம்ப மிகப்பெரிய டாபிக். அது எவ்வளவு பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் சூப்பரான ஒரு பாயிண்ட் சார் இந்த எமோஷன் அண்ட் ஃபீலிங், ஹவு டு கண்ட்ரோல் எமோஷன்றது.
ஸோ ஆக்சுவலா ரேவதி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணல, அவங்க ரெக்கார்டிங் பார்த்து தான் செஞ்சாங்க. ஆமா சார். ஆமா, அவங்க ரெக்கார்டிங் பார்த்து செஞ்சே பாருங்க, அவங்களுக்கு அவ்வளோ அந்த நல்ல ஃபீல் ஆயிருக்கு அந்த நம்ம போன லாஸ்ட் வீக் செஞ்ச மெடிடேஷன். ஸோ ஓகே, ஒரு ஒரு டாபிக்கை இவங்க எடுத்திருக்கிறாங்க, ஆஸ் வி ஆர் ஆல் ஒர்க்கிங் டுடே. அதாவது மனுஷன் வந்து காட்டுல நிலத்துல குடிசை வீட்டுல ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணல. பட் டுடே வி ஆர் லிவிங் இன் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். வி ஆர் லைக் 9 to 5. வி ஆர் லிவிங் இன் அ சொசைட்டி ஆஃப் 9 to 5. நம்ம 9 to 5 ஒர்க் பண்ணியே ஆகணும். பிளஸ் அட்மாஸ்பியர், ஒர்க் பண்ற அட்மாஸ்பியர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுனாக்கா, நம்ம வந்து நம்மளுடைய இயல்பான தன்மையில இருக்க விடலை நம்மள. நம்மளுடைய இயல்பான தன்மை வந்து எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகுது. மேபி சிலர் வந்து ஹைலி இன்ட்யூட்டிவா இருப்பாங்க, ரொம்ப என்ன சொல்றது காமா பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு ஓகே, தே கேன் மேனேஜ். அவங்களுக்கு பை பர்த்டே பாத்தீங்கன்னா இந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தெம், பட் தேர் ஆர். இட்ஸ் நாட் லைக் 100% இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு எல்லாருக்குமே எமோஷன் ஸ்டக் ஆகுது அப்படின்னும் இல்லை. தேர் ஆர் ஃபியூ பீப்புள்ஸ்க்கு இயல்பாவே அவங்க வந்து அவங்க எமோஷன்ஸை எப்படி பேசிஃபை பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இன்னைக்கு நம்ம எங்க சஃபர் ஆகிறோம்னாக்கா, நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்ல பல விதமான சூழல் நம்மளுக்கு மாறுது. மேபி சம்டைம்ஸ் நம்மளுக்கு அன்னைக்கு ஒர்க் பண்றதுக்கு மனசே இருக்காது, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும், இல்ல நம்மளுக்கு வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், அதனால நம்ம இன்னைக்கு வேலைக்கு போறதுக்கு நம்மளுக்கு மனசே இருக்காது, ஆனா லீவ் எடுக்க முடியாது, நம்ம இன்னைக்கு போயே ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அது எல்லாமே நம்ம வெளியே காமிக்காம we have to face that situation. அந்த சுச்சுவேஷனும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் பிளாக்கேஜஸ். நம்ம மேலோட்டமா இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து ஒரு ப்ராட் டேர்ம். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்குது. அது தனித்தனியா பிரிச்சோம்னாக்கா நிறைய இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ், எமோஷனல் பிளாக்கேஜஸ் இது எல்லாமே அதுக்குள்ளதான் வரும். ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் ஹெல்ப் யூ. இது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணோம். பட் ஸ்டில் தேர் ஆர் சம் எமோஷன்ஸ் விச் யூ ஹாவ் டு கோ த்ரூ. நீங்க அந்த எமோஷனை என்ன சொல்றது செயல்படுத்தினாதான் சில எமோஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அவ்வளோ ஹார்டான சில எமோஷன்ஸ் இருக்கும். சில எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அது நீ என்னதான் அது ஃபீல் பண்ணி அதை வெளியே கொண்டு வரலாம், அதை கரைச்சிடலான்னு பார்த்தாலும் அது கரையாது. அதை நீ அனுபவிச்சே ஆகணும்னு சில எமோஷன்ஸ் இருக்கும். ஸ்டில் ஓகே, அந்த எமோஷன்ஸை விட்டுடுங்க. தேர் ஆர் சம் எமோஷன்ஸ். சில எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா, ஓகே கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி அதை கொஞ்சம் கரைச்சி அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி கொஞ்சம் அதை வாட்டரியா வேப்பரைஸ் பண்ணலாம். சில எமோஷன்ஸ் ரொம்பவே லைட்டா இருக்கும், அதெல்லாம் டக்குன்னு எவாப்ரேட் ஆயிடும். ஓகே. ஸோ நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி இந்த எமோஷன்ஸ் ஒரு பெரிய டீப் டாபிக். இன்னைக்கு ரேவதியும் அவங்களும் சொல்றாங்க, it's very hard to understand our emotions, our feelings, but still we are experimenting. நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். ஓகே, இப்போ மியூட் பண்ணிடுறேன் நானு. ஓகே, எஸ், now we are ready to meditate. இப்போ நம்ம மெடிடேஷன் பண்றதுக்கு தயாராகிட்டோம். எஸ், குட். நம்மள ரிலாக்ஸா உட்காருங்க. நம்ம இன்னைக்கு கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் செய்ய மாட்டோம். we will be doing with our eyes open first. feel free. நல்லா சௌகரியமா உட்காந்துக்குங்க. நல்லா நான் பேசுறத மட்டும் நீங்க கேட்டா கூட போதும். ஜஸ்ட் இப்பத்துக்கு என்னையே ஒத்து பார்க்கணும் அப்படின்னு கூட இல்லை. ஸோ இது வந்து ஒரு லிபரலான மெடிடேஷன் வச்சுக்கோங்களேன். இட்ஸ் வெரி லிபரல் தட் யூ டோ. ட்ரெடிஷ்னல் மெடிடேஷன்ல எல்லாம் நீங்க வந்து கண்ணை மூடணும், உடம்ப அசைக்காம உட்காரணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும். பட் திஸ் மெடிடேஷன் இஸ் வெரி வெரி லிபரலா இருக்கும். நீங்க உடம்ப அசைச்சிக்கலாம் அந்த மாதிரி. இப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னாக்கா, 3 முறை நிதானமா மூச்சு உள்ள எடுத்துட்டு நிதானமா மூச்சு வெளியே விட போறோம். எஸ், ஸ்டார்ட்.
குட், நைஸ். ஒரு ஸ்மைல் பண்ணலாம். ஸ்மைல். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நிதானமா ஸ்லோவா நம்மளை சுத்தி அப்படியே பார்க்க போறோம். ஸ்லோவா அப்படியே உங்களை சுத்தி பாருங்க. உங்களை சுத்தி என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பாருங்க. அன்பா பாருங்க. இயல்பா பாருங்க. ஜஸ்ட் பாருங்க உங்களை சுத்தி என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கு. சந்தோஷமா பாருங்க. லைக் யூ ஆர் சீயிங் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி பாருங்க. இப்போ உங்களை சுத்தி இருக்கிற ஏதாவது 3 பச்சை கலர் பொருளை பாருங்க. எனி 3 ஆப்ஜெக்ட்ஸ் இன் கிரீன் கலர் இருந்தா பாருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ உங்களை சுத்தி இருக்கிற பொருள்ல ஏதாவது ஸ்கொயர் ஷேப்ல ஏதாவது பொருள் இருக்கா? கவனிங்க. பாருங்க அந்த ஸ்கொயரை நல்லா பாருங்க. ஸ்லோலி. எஸ். கிவ் ஃபுல் எனர்ஜி டு யுவர் சென்ஸ். அதாவது உங்க பார்வைக்கு முழு கவனம் செலுத்துங்க. இப்போ சர்க்குலர் ஷேப்ல, ரவுண்ட் ஷேப்ல என்ன பொருள் இருக்கு உங்களை சுத்தி? எனிதிங் ரவுண்ட்? ரவுண்டா என்ன இருக்கு உங்களை சுத்தி? அதை மட்டும் பாருங்க இப்போ. நைஸ். இப்போ உங்களை சுத்தி இருக்கிற 4 செவுறுகளையும் பார்க்கணும். உங்களை சுத்தி வால்ஸ். இந்த வால்ஸ பாருங்க. Now feel the floor on which you are sitting. நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த ஃப்ளோரு. அந்த ஃப்ளோர் மேல நீங்க ஏதாவது சேரோ இல்ல ஏதாவது குஷனோ சோஃபா எது மேல உட்கார்ந்து நிற்கிறீங்க? where you are sitting, feel that. நீங்க உட்கார்ந்து நிற்கிறது நல்லா குஷன் மாதிரி இருக்குதா இல்ல ஹார்டா இருக்கா? உங்க உடம்பு எப்படி அது மேல அப்படியே உட்கார்ந்து இருக்கு? அதை ஃபீல் பண்ணுங்க. இப்போ கண்ணை மூடிக்கலாம். யூ கேன் slowly close your eyes. Now again feel the walls. உங்களை சுத்தி இருக்கிற அந்த செவுறுகளை உணருங்க. கண்ணை மூடிட்டு இப்போ அந்த செவுரை கவனிங்க. நீங்கள் அமர்ந்துள்ள இடம்,
இப்பொழுது உங்கள் காதுகளை கூர்மையாக்கவும். Now we will be becoming aware of the sounds around us. சப்தங்களை கேட்கப் போகிறோம். உங்கள் அருகாமையில் வரும் சப்தங்களை கூர்ந்து கவனிக்கவும். உங்களை சுற்றி எழும் ஒரே சப்தத்தையும் விட வேண்டாம். எல்லா சப்தங்களையும் கேட்கவும். Hear all the sounds around you. Maybe the sound of the fan or any traffic sound. Any sound, just hear all the sounds. Don't reject any sound. The sound of my voice. இப்பொழுது வலது பக்கமாக வரும் சப்தங்களை கேட்கவும். Hear the sounds from the right side. உங்க ரைட் சைடுல இருந்து என்னென்ன சவுண்ட்ஸ் வருதோ அதை கேளுங்க. Now hear the sounds from your left side. உங்களால் வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. Just hear the sounds. வெகு தூரத்தில் இருந்து வரும் சப்தத்தை கேட்கவும். Hear the sound from very distant. And see, there are some sounds which appear and disappear, and there are some constant sound. சில சப்தங்கள் தொடர்ந்து இருக்கின்றன, சில சப்தங்கள் எழுகின்றன, மறைகின்றன. மூன்று முறை நிதானமாக ஆழ்ந்த மூச்சு உள்ளே, ஆழ்ந்த மூச்சு வெளியே. Deeply breathe in. Deeply breathe out.
And with each breathing, your body is becoming lighter, relaxed, focused here and now. Deeply breathe in, deeply breathe out. Now you can open your eyes gently. Our process hasn't finished. நம்ம மெடிடேஷனை முடிக்கல, பட் இருந்தாலும் நம்ம மெடிடேஷனை தொடருவோம். பட் கண்களை நீங்க திறந்துக்கலாம். Now we will be doing the havening touch. போன முறை செஞ்ச மாதிரி நம்ம ஸ்லோவா கையை ரப் பண்ணுவோம். We'll be rubbing our palms slowly, gently. Yes, now shoulder இப்படி மேல இருந்து கீழே அன்பா குழந்தைய இல்ல ஒரு நாய்க்குட்டிய எப்படி அன்பா நம்ம தடவுவோம் அந்த மாதிரி. Yes, good. Now face. திருப்பி அப்படியே உங்க கவனத்தை அப்படியே சுத்தி எடுத்துட்டு போங்களேன். பாருங்க, உங்களை சுத்தி என்னென்னலாம் இருக்கு அதையும் கவனிங்க. உங்களை சுத்தி என்னென்ன சவுண்ட்ஸ் எல்லாம் வருது அதையும் கவனிங்க. உடம்பையும் அப்படியே லேசா ரப் பண்ணுங்க. Now you can do this interchangingly. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யலாம். கையை எப்படி ரப் பண்ணலாம், இல்ல ஷோல்டரை பண்ணலாம், இல்ல ஃபேஸ். எனிதிங் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ, பட் டூ இட் ஸ்லோலி, ஜென்ட்லி. ஃபீல் அந்த டச் சென்சேஷனை ஃபீல் பண்ணுங்க. நீங்க உங்க உடம்ப அந்த மாதிரி ரப் பண்றத, தடவுறத ஃபீல் பண்ணுங்க. அதையும் ஃபீல் பண்ணணும். உங்களை சுத்தி என்னென்ன சவுண்ட்ஸ் வருது அதையும் கேட்கணும். நீங்க என்ன பார்த்துன்னு இருக்கிறீங்க அதையும் கவனிங்க. Yes, now you can again close your eyes. கண்ணை மூடிக்கலாம். கண்ணை மூடிட்டு இந்த ஹேவனிங் டச்சை கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ ரப்பிங் யுவர் பாடி. கண்ணை மூடிட்டு இப்படி ஃபீல் பண்ணினே உங்க உடம்ப ரப் பண்ணுங்க. And if you want to stretch your body, உங்க உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணணும், இல்ல காலை நீட்டிக்கணும்னாக்கா அது கூட நீங்க செய்யலாம். இல்ல சாஞ்சி உட்காந்துக்கணும். You want to change the posture in which you are sitting, you can do that. And feel that this rubbing is connecting you deeply with your body. நீங்க ரப் பண்ண பண்ண உங்க உடம்பு கூட நீங்க கனெக்ட் ஆயினே இருக்கிறீங்க. You are connecting with your body. You are so kind and gentle with this body. நல்லா 3 முறை ஆழ்ந்து மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடுங்க. Deeply breathe in. Deeply breathe out.
இப்பொழுது நீங்கள் தேவை என்று நினைத்தால் இந்த தடவுதலை தொடரலாம் அல்லது நிறுத்திவிடலாம். If you want to continue this rubbing, you can continue or else you can stop. And now gently ask your body, இந்த உடம்புக்கு ஹாய் ஹலோ சொல்லுங்க மனசுலே. இந்த உடம்ப கேளுங்க, how are you? நம்ம எப்படி யாரையாவது புதுசா பார்க்குறோம்னாக்கா ஹாய் சொல்லிட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறோமோ, இந்த சேம் வே ஆஸ்க் யுவர் பாடி, how are you? எப்படி இருக்கிற? இப்போ ஷேக் ஹேண்ட் பண்ணுங்க, உங்க கூட நீங்க ஷேக் ஹேண்ட் பண்ணணும். ஷேக் ஹேண்ட் வித் யுவர் பாடி. Now gently ask your body, is there any emotion that I don't want to feel? நான் இந்த எமோஷனை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு உனக்குள்ள ஏதாவது நான் சப்ரஸ் பண்ணியிருக்கிறேனா அப்படின்னு உடம்பு கிட்ட கேளுங்க. Is there any emotion that is very eagerly wanted to come out? ஏதோ ஒரு எமோஷன் ரொம்ப ஈகரா வெளியே வரணும் அப்படின்னு நினைக்குது, பட் நான் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது எமோஷன் உங்க உடம்புக்குள்ள இருக்கா? ஜஸ்ட் செக். Definitely your body will speak to you. உங்க உடம்பு கண்டிப்பா உங்ககிட்ட பேசும். நீங்க அன்பா கேளுங்க, கண்டிப்பா அது சொல்லும். இப்போ உங்களால அந்த எமோஷனை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, யூ ஹவ் ஃபவுண்ட் அவுட் தட் எமோஷன்னாக்கா, இப்போ அது எங்க இருக்கு அப்படின்றத கவனிங்க. உடம்புல அந்த எமோஷன் எங்க இருக்கு? Where that stuck emotion is bringing some changes. Anywhere, maybe throat, chest, spine, or face, head. அந்த உணர்வை கவனிங்க உடம்புல. இல்ல உங்களால எதுவுமே உணர முடியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஸ்கேன் யுவர் பாடி. உங்க உடம்ப நீங்க ஸ்கேன் பண்ணினே இருங்க. மேபி செஸ்ட்ல கொஞ்சம் ஹெவினஸ், டைட்னஸ், or ஏதாவது tingling sensation. And now we will be using this poking. இப்போ நம்ம லேசா குத்த போறோம், லேசா தட்ட போறோம். நீங்க எமோஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க, அது எங்க ஸ்ட்ரக் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்துல லேசா தட்டுங்க. கண்டுபிடிக்கல அப்படின்னாக்காலும் எங்க உங்களுக்கு தட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்க நீங்க உடம்ப தட்டலாம். லேசா தட்டுங்க, தட்டினே இருங்க தொடர்ந்து. Anywhere in your body you feel
Now 5 times slowly breathe in and breathe out. தட்டினே இருங்க, உடம்ப அந்த மாதிரி தட்டினே இருங்க and breathe in, breathe out 5 times and feel that emotion is now moving. அந்த எமோஷன் இப்போ மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ரொம்ப ஹார்டா ரிஜிடா இருந்த அந்த எனர்ஜி, அந்த எமோஷன் இப்படி தட்ட தட்ட கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல மூவ் ஆகுது. அண்ட் ஃபீல் தட் எமோஷன் ஃபுல்லி. அந்த எமோஷனை ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுன்னு இருந்த அந்த எமோஷனை ஃபீல் இட் ஃபுல்லி. குட், நைஸ். Now breathe in and breathe out through that emotion. அந்த எமோஷன் வழியாவே breathe in பண்ணுங்க, breathe out பண்ணுங்க. Yes, full breathe in, full breathe out. Continue breathing and this poking. தட்டினே இருங்க, breathing பண்ணினே இருங்க. Yes, continue breathing. This breathing is connecting you deeply with that emotion. Deeply connect with that emotion. Continue breathing. Let that emotion be fully felt. முழுமையா உணருங்க அந்த எமோஷனை. Continue breathing, continue breathing. And feel that as you breathe out, the emotion is dissolving. Breathe out பண்ண பண்ண அந்த எமோஷன் வந்து கரையுது, லேஸ் ஆகுது. Yes, few seconds more. Continue breathing. Full breathe in, full breathe out. Yes, now stop breathing and stop poking. தட்டுறதையும் நிறுத்திடலாம். ஸ்லோவா பிரீதிங்கையும் நிறுத்திடலாம். And feel that this unwanted emotion and stuck emotion is coming out of your body as black smoke. கருப்பா புகை மாதிரி அந்த தேவையில்லாத எமோஷன் எல்லாம் உங்க உடம்ப விட்டு வெளியே வர மாதிரி கற்பனை பண்ணுங்க. Maybe from the front side or the back side of your body, or top or sideways. பொழுது உங்கள் உடல் லேசாகி விட்டதாக உணரவும்.
And now let whatever is happening, let it happen. என்ன நடக்கிறதோ அதை நடக்க விடவும். 5 நிமிடம் அமைதி. நன்றி உணர்வுடன் தியானத்தை முடித்துக் கொள்ளலாம். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்வோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த உடலுக்கு நன்றி சொல்வோம். Thank this body. Thank you, thank you, thank you.
இந்த உணர்வுகளுக்கு நன்றி சொல்வோம். We will thank these emotions. Thank you. Thank you. Thank you. கைகளை தேய்த்துக் கொண்டு கண்களின் மீது வைத்துக் கொள்ளலாம். Yes, thank you for participating. எல்லாருமே ரொம்ப அழகா செஞ்சீங்க. Thank you for that. And I think this would have revealed something to you. உங்களுக்கு ஏதோ ஒரு என்ன சொல்றது ரகசியம் தெரிஞ்சிருக்கும். மேபி உங்களை பத்தி ஒரு ரகசியம். Okay, and if you want to say something, you can unmute now. வணக்கம் சார், சித்ரா பேசுறேன் சார். சித்ரா நெப்போலியன். எஸ், சொல்லுங்க. வணக்கம். அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு சார். பெட் மேல உட்காந்து இருந்தேன். அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு சார் எனக்கு கொஞ்ச நேரம். கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே வயலட் கலர்ல தெரிஞ்சது. அப்படியே எனக்கு குடுக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. வந்து அப்படியே கருப்பா ஃபுல்லா வந்தது முதல்ல. அப்படியே கருப்பா கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் கை குடுக்குற மாதிரி இருந்ததுங்க. குட் குட். நான் பார்த்துதான் இருக்கிறேன். நீங்க அமைதியா உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணினே இருப்பீங்க. நான் உங்களை கவனிச்சுனே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாருமே கேட்டுறாங்களா, அதனால நான் அமைதியாயிடுறேன். வேற ஒண்ணு இல்ல. ஆமா, சரி. உங்க அக்கா எங்க ஆளே காணோம். எனக்கு உடம்பு சரியில்லைங்க சார், அதனால வரலைங்க. ஓ, பட் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஏன்னா உங்க சிஸ்டர் தான் உங்களை சேர்த்து விட்டதே. ஆமா, சரி, ரொம்ப நல்லா இருந்தது சார். போன வாட்டி என்ன வெளியே போயிட்டு இருந்தேன், அதனால இப்ப தான் பார்த்தேன். இந்த கை வராசது இதெல்லாம் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு சார். குட் குட். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. ரீட்டா. எஸ், ரீட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்தது, பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் இந்த மாதிரி. இது குத்துறது டிஃப்ரெண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். ஆமா, ரீட்டா நிறைய மெடிடேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய மெடிடேஷன்ஸ் கேம்ப்ஸ் அட்டெண்ட் பண்றது, அது மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும். குட். தேங்க் யூ. தேங்க் யூ ரீட்டா. தேங்க் யூ முகேஷ். தேங்க் யூ. இப்போ பிரேம்லதா. ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது சார். எனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருந்தது. நல்லா இருந்துச்சுங்க சார். உங்களோட மனசுல ஃபீலிங்ஸ்ன்றதை விட எதிர்காலத்தை நினைச்சு எவ்வளவு கவலைகள் பயங்கள் இருக்கும் இல்லைங்களா? உடம்பு ரீதியாக குடும்பத்து பிரச்சனை ஏதாவது ஒண்ணு, அதெல்லாம் நினைக்காத அப்படியே வந்தாலும் அதை தாங்கணும், நம்ம சந்திக்கணும், அதை எதையும் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்க கூடாது அப்படின்றத அப்படி நினைச்சுக்கிட்டே பண்ணணும் சார். நான் இன்னைக்கு எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கணும். லேசா எடுத்துக்கணும். எது வந்தாலும் அதையும் சமாளிக்கிற பக்குவத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு. வரவே கூடாதுன்னு நினைக்க முடியாது. வந்தாலும் அதை தாங்குற அளவுக்கு நம்ம மைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வேண்டிட்டே பண்ணணும் சார். ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. தேங்க்யூ. 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 வேற யாராவது? சார். யார்? பூர்ணிமா. எஸ் சார். என்ன பண்ணாலும் அந்த இது வந்து உள்ள இருக்கிற அந்த இது வலி வந்து வெளியவே வரமாட்டேங்குதுங்க சார். அது என்ன பண்ணாலும் வெளியே வரமாட்டேங்குது சார். லாஸ்ட் டைம் பண்ணப்பவும் எனக்கு வரலைங்க சார். அது நான் சொல்லலைங்க சார். ஆனா இந்த முறை பண்ணப்பவும் என்னால எதுவுமே, அது கண்ணுல தண்ணி தான் சார் வருது. அது நினைக்க அந்த இதுவா நினைக்க இதே ஒரு இதுதான். அது எப்படி வெளிய எடுத்துட்டு போறதுன்னு எனக்கு தெரியலைங்க சார். நீங்க இப்ப சொல்றீங்க எவ்வளவோ கை பிடிச்சு நானும் எதோ பண்ணி வெளியே எடுத்துடணும்னு பாக்குறேன். ஆனா என்னால முடியலைங்க சார். அது கண்ணீர் வழியா கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. அந்த வலி வந்து கண்ணீர் வழியா கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. இது வந்து நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணின்னு இருக்கோம். ஜஸ்ட் அதை ஃபீல் பண்ணீங்கல்ல, ஆனா ஃபீல் பண்ணதே பெரிய விஷயம். வலி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் இல்ல, உள்ள வலி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றதே பெரிய விஷயம். ஏன்னாக்கா நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது.
சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அதை பத்தியே பேசாத வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சம்திங் இஸ் தேர் இன்சைட் அஸ் விச் ஹேஸ் டு பி டேக்கன் அவுட். ஸோ அட்லீஸ்ட் நீங்க அதை ஃபீல் பண்ணீங்க, கொஞ்சம் கண்ணீர் வெளியே வந்துச்சுல்ல, அதே போதும். நீங்க வந்து இது பண்ணாதீங்க, அது என்னால வெளியே எடுத்துன்னு வர முடியல, பரவாயில்ல. என்ன நடந்தாலும் இதை நீங்க தப்பாவே செய்ய முடியாது. இந்த மெடிடேஷனை எது நடந்தாலும் ரைட்டு. ஓகேங்க சார். குட். கண்ணீர் வெளியே வந்ததே, அது வெளியே கொண்டு வந்துடுச்சு. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். எஸ் எஸ் சங்கர். எஸ் சார். சார், இந்த ஃபீலிங் என்னன்றது என்னால ஃபீல் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த செஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு பெயின். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஹெட்ல ரொம்ப பாரமான மாதிரி ஆனது. சரி, அது குத்திட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அது கோட்டு வாயா வெளியே வந்தது. அதுக்கப்புறம் கண்ணுல தண்ணியாவும் வந்தது சார். ஆனா என்ன மாதிரியான எமோஷன் அப்படின்றது ஃபீல் பண்ண முடியும் சார். என்ன வகையான எமோஷன் ஃபீல் பண்ண முடியல? ஆமா. ஆனா பட் அந்த பெயின் எல்லாம் இருந்தது. பட் அந்த முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாயில இருந்து அந்த கோட்டு வாயா வந்துட்டு இருந்தது வெளியே இதாகிற மாதிரி. அதுக்கப்புறம் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருந்தது சார். ஆனா ஃபீலிங் மட்டும் என்ன ஃபீலிங்ன்றது என்னால ஃபீல் பண்ண. ஓகே ஓகே. அதாவது சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எமோஷனுக்கு பேர் கொடுக்க முடியாது, நம்மளுக்கு அது பேர் கொடுக்க வராது. பட் ஆனா அதனுடைய இது வந்து இருக்குது. செஸ்ட்ல ஏதோ இருந்தது, ஏதோ பாரமா இருக்கிறது, தலை ஏதோ செய்யறது, இந்த இந்த ஃபீலிங்ஸோட நீங்க இருங்க. அதுக்கு பேர் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, பேர் கொடுத்தாலும் ஓகே. அந்த எமோஷனுக்கு பேர் கொடுக்க முடியல, லேபிளிங் பண்ணாலும் ஓகே. பட் அதனுடைய ஈக்குவலண்ட் சென்சேஷன் பாடியில என்ன இருக்கு அதை ஃபீல் பண்ணா கூட போதும். நல்ல கேள்வி நீங்க கேட்டது. சில டைம் என்ன ஆகுனாக்கா அந்த எமோஷனுக்கு நம்மளால பேரே கொடுக்க முடியாது, அது என்னன்றதே புரியாது. பட் அதனுடைய சென்சேஷன், அதனுடைய ஃபீலிங் மட்டும் உடம்புல அதை நம்ம ஃபீல் பண்ணிட்டு அது ரிலீஸ் பண்ணாவே ஓகே. ரிலீஸ் பண்ணலனாக்காலும் பரவாயில்ல, நீங்க ஜஸ்ட் அதை ஃபீல் பண்ணுங்க. அது ஸோ இட் இஸ் குட். ஓகே. எஸ். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சங்கர். சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க கிளாஸுக்கு வரது. ஐ அம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ. எஸ் சார், கண்டிப்பா வாங்க. இங்க குடியாத்தம் வந்தீங்கன்னா, மாமியார் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வாங்க இங்க. கண்டிப்பா கண்டிப்பா வரேன் சார், வந்து மீட் ஓகே சங்கர். ஓகே ஓகே. தேங்க் யூ. ஓகே. ஐ திங்க் நெக்ஸ்ட் கீதா லட்சுமி. வணக்கம் சார். எஸ் சார், நான் லாஸ்ட் வீக் ஆக்சுவலா ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ண, கொஞ்சம் ஆஃபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆயிட்டது. பட் உங்க வீடியோவை பார்த்தேங்க சார். இன்னைக்கு எப்படின்னாக்கா அந்த எமோஷன்ஸ் ஆக்சுவலா நானா வந்து எதுவுமே தானாலாம் எனக்கு எந்த எமோஷனும் நான் எதுவும் ஃபீல் பண்ணல. பட் ஆனா எனக்கு ரொம்ப நாளா வந்து சில எமோஷன்ஸ் இருக்கும்ல, ஐயோ அது நம்ம ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு எமோஷன்ஸ் வச்சிருப்போம் இல்லையா, சில ரிக்ரெட்ஸ் லைஃப்ல, ஐயோ இது பண்ணியிருக்க கூடாதே, இப்படி இருந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்ரெட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா. அந்த எமோஷன்ஸ் நானா வந்து என் மைண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு நீங்க சொல்ற அந்த ப்ராசஸ் ஒன்னொன்னா நீங்க பண்ணீங்க இல்லையா, ரப் பண்ணுங்க, அதை வந்து இது பண்ணுங்க, பிரிக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த எமோஷன்ஸை மெயினா வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா பண்ணி அதுக்கு ஃபைனலா வந்து அது எல்லாமே வெளியே ஒரு ஒரு பிளாக் ஸ்மோக்கா போகணும்ன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க பாருங்க. அது இத்தனை நாள் அந்த எமோஷன்ஸ் எதெல்லாம் வந்து நான் வந்து திங்க் பண்ணக்கூடாது, என்ன சொல்றது, அதை பத்தி யோசிக்க கூடாது, அந்த ரிக்ரெட்ஸ். ஏன்னா அது ரொம்ப மென்டலா ரொம்ப நம்மளை வந்து பாதிக்குது. நம்ம அப்படி செய்யாம அந்த ஒரு ரிக்ரெட்ஸ் மெயினா நம்ம லைஃப்ல வந்து நம்மளுடைய அந்த ரிக்ரெட்ஸ் நம்மள ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குற விஷயம்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து அந்த ரிக்ரெட்ஸ், பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற ரிக்ரெட்ஸ் அது நானா உருவாக்கிக்கிட்டு ஃபைனலா அது அப்படியே வந்து லேசா கரும்புகையா அது ஒரு பிளாக் ஸ்மோக்கா வெளியே போற மாதிரி பண்ணி ஒரு ஐ ஃபீல் மச் ரிலீவ்டு. அதெல்லாம் அந்த உள்ள இருந்த அந்த அழுத்தங்கள், ப்ரெஷர்ஸ் ஏதோ என்னை விட்டு வெளியே போன மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டா மென்டலா அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்ததுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேல அந்த மாதிரி பட் இதுக்கு மேல இது ஒன்ஸ் ஃபார் ஆல் இது போயிட்டதுன்னு எடுத்துக்க முடியாது. திருப்பியும் நம்ம லைஃப்ல வரத்தான் செய்யும் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே. அதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கண்ணை ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு இந்த மாதிரி எனக்கு நல்லா இது பண்ணிட்டு அது வெளியே வருது, அப்படியே ஒரு ஸ்மோக்கா வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கீதா லட்சுமி. இதுல 2 விஷயம். ஒண்ணு வந்து இந்த மாதிரி கரும் புகையா போற மாதிரி கற்பனை பண்ணா இதெல்லாம் போயிடுமா அப்படின்றதும் சில கேள்வி வரலாம். நம்மளுடைய நிறைய ப்ராப்ளம்ஸே நம்மளுடைய கற்பனை தான். நம்ம கற்பனையாதான் நிறைய ப்ராப்ளம்ஸை இங்க ஏத்தி வச்சுன்னு இருக்கிறோம். ஸோ கற்பனையா ஏத்தி வச்சிருக்கிற ப்ராப்ளம்ஸை கற்பனை மூலமா கண்டிப்பா எடுக்கலாம். ஒண்ணு.
நீங்க இந்த கேள்வியை கேட்கல, பட் நான் சொல்றேன் இந்த மாதிரி கேள்வி சிலருக்கு வரும்னு நீங்க பேசுனதுல இருந்து. இன்னொன்னு வந்து இது ஒரு முறை பண்ணா சரியாயிடுமா? இல்ல. கீதா லட்சுமியும் அதுக்கே பதில் சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸ். எனக்கா டெய்லி நம்ம எப்படி குளிக்கிறோம், எப்படி உடம்ப சுத்தப்படுத்துறோம், வீடை சுத்தப்படுத்துறோம், அது மாதிரி நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கு இது ஒரு ப்ராசஸ். தேங்க்யூ கீதா லட்சுமி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. Now, பிரியா. முகேஷ், எனக்கு வந்து I didn't have any emotions like stuck in me. அந்த மாதிரி ஒரு என்னவோ ஃபீலிங்கும் இல்லவே இல்ல. ஆனா this meditation was very very peaceful for me. It was so peaceful that I felt, oh, I don't have any emotions stuck in myself. I was having a feeling like that, and very peacefully it was. I had a very peace of mind. I think in all these weeks, today was the day when I felt I was really very peaceful. அந்த மாதிரி ஒரு feeling, but nothing. No, I didn't have anything like I have to take it out or I have to do. It was a very peaceful meditation for me. இதை விட நிறைய டீப்பான மெடிடேஷன் எல்லாம் செய்ய வச்சிருக்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் பீஸ்ஃபுல்லா இல்ல, எனக்கு இதுதான் பீஸ்ஃபுல்ன்றீங்க. இது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. I was it was blank. ஒண்ணுமே இல்ல மாதிரி இருந்துச்சு. I was just no thoughts, nothing came in my mind at all. It was so blank இருந்த மாதிரி இருந்துச்சு. fully my mind was fully like it was just clear picture மாதிரி. ஒண்ணுமே இல்ல மாதிரி. It was not, I had no emotion at all, nothing. Good, nice. கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. டாக்டருக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டாக்டருக்கு இல்ல தெரியல. I don't know. I felt எனக்கு இவ்ளோ emotions வந்திருக்குது, எல்லாம் இதெல்லாம் ஆயிருக்குது. I didn't have anything in my mind stuck. Your feeling. Thank you. Good. Thank you Mukesh. ஓகே, குட். முடிச்சிடலாமா? 2 minutes லாஃபிங் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். சார் வணக்கம் சார். ஐயோ, ரேவதி மேடம் பேசலன்னா அவங்க என்ன விடவே மாட்டாங்க. நல்லா இருக்கீங்களா சார்? பேச வந்தீங்க, நான் நிறுத்திட்டேன் உங்களை. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கிறோம். அவங்க வந்தாங்க, நீலமா அந்த 2 லேடிஸ் உங்க கூட யோகாக்கு வந்து நின்றாங்களே, வந்து நிற்கிறாங்க அவங்க திருப்பி. இப்போ கண்டினியூ பண்றாங்களா சார்? கண்டினியூ பண்றாங்க. எப்ப 11 to 12 11 to 12 வராங்க. கேட்டாங்க உங்களை. கேட்டாங்களா? இப்ப 2 times பாத்துருக்கேன் சார் அவங்கள. அதான் நான் சொன்னேன், அவங்க மெடிடேஷனுக்கு வராங்க, மெடிடேஷன் பண்றாங்க. சரி சார். போன வாரம் மெடிடேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். அதை கண்டினியூ பண்ணின்னு இருப்பேன். இந்த வாரம் இன்னும் லேசா இருக்கு சார் உடம்பு. அது தட்ட என்னையும் அறியாம ஏதோ ஒரு எமோஷனல் நல்லா இருக்கு சார். ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. லேசா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, உடம்பும் ஃப்ரீயா இருக்கு. How are you கேட்டீங்களே, I am fine, very very fine ன்னு சொல்லு. நீங்க ஃபைனா இருங்க, இதே மாதிரி இருங்க, ஹாப்பியா இருங்க என்று சொல்ற மாதிரி இருக்கு சார். உடம்பு சொல்லுது நான் நல்லா இருக்கிறேன், இதே மாதிரி நல்லா வச்சுக்கோன்னு சொல்லுது. இதே மாதிரி எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க, இதே எப்படி இருக்குங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க என்று சொல்ல மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு சார் எனக்கு. வெரி குட். கண்டிப்பா அவங்க உடம்பு உங்ககிட்ட பேசி இருக்குது. ஆமா சார், ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னைக்கும் நல்லா இருந்தது சார். மெடிடேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒண்ணு விசுவலைசேஷனுக்கு போறோம், அப்படி இல்லைனாக்கா அது பிரேக்ஷா மெடிடேஷன். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுக்கலாம். ஒண்ணு விசுவலைசேஷன், இல்ல அது பத்தி. ஓகே சார். வீக்ல இருந்து. ஓகே. Okay, good. Thank you. Bye. Thank you, sir. Okay, sir. Thank you.
you. Thank you for your participation. Thank you, Thank you, sir. sir. Thank you. Thank you, though. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you.